ஓம் சரவணபவ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மீனாஸ் ஹோம். தைப்பூசத்தை முன்னிட்டு அம்மன் கோயிலில் இருந்து பிள்ளையார் கோயில் வரை முருகனுக்கு பால் குடம் எடுத்து வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலபிஷேகம் தீபாதனை நடைபெற்றது. எல்லோரும் பார்த்து முருகனின் அருளை மென்மேலும் பெருக. முதலில் பக்தர் கோடிகள் அனைவரும் பால் குடங்களை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். அனைவரும் பால் குடங்களை எடுத்துக்கொண்டு மனதாக முருகனை நினைத்து அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறிக்கொண்டு ஆலயத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர். இப்பொழுது வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி அவர்களை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர். மக்கள்கள் அனைவரும் அரோகரா அரோகரா என்ற கோஷத்துடன் ஆனந்தமாக மங்கள இசையுடன் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர். அனைவரும் தங்களது பால் குடங்களை வைத்துவிட்டனர். இப்பொழுது பாலாபிஷேகமாக போகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆஹா, நான் கண்ட காட்சி உண்மைதானா? வள்ளி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் இவ்வளவு கிட்ட பாலாபிஷேகம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்களும் இந்த காட்சியை ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்பொழுது ராஜலங்காரம் ஆகிவிட்டது. எல்லா பக்தர் கோடி மக்களும் அரோகரா அரோகரா என்ற கரோசத்துடன் தீபாராதனை பார்க்க காத்து கொண்டிருக்கிறார். இதோ உங்களுக்காக தீபாராதனை ஆகி கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு
வேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுக சுவாமி வள்ளி தெய்வானையுடன் இவர் உற்சவர். மூலவர் சன்னதி இப்பொழுது பார்க்கலாம். மூலவர் வள்ளி சமேத தேவசேன சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வள்ளியும் தெய்வானையுடன் காட்சியளிக்கின்றார். ஆஹா, என்ன ஒரு அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. தைப்பூசத்துக்கு மிகவும் மனதுக்கு நிறைவாக இருந்தது. இந்த வீடியோவை நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் முருகனோட அருள் கிட்டட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.